பழனியில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ், உச்சக்கட்ட அட்ராசிட்டி என்னென்னா, நடந்து போகிறவங்க கூட ஏதாவது சுற்றி கிற்றி சாமியை பார்த்துடலாம். நம்மளோட தீர்ப்புலாம் வந்தப்புறம் ஈக்குவல் தர்ஷனம்லாம் கிடைச்சோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனி கோயிலில் பழனி முருகர், அதுக்கப்புறம் ஒரு இடம் கேப்பாக இருக்கும் அந்த கருவறைக்கு வெளில. அங்கே ஒன்லி விவிஐபிஸ் மட்டும் தான் உட்கார முடியும். ஏன் ஒரு ஒடுக்கப்பட்டவன் அங்கேருந்து சாமி கும்பிட முடியாதா? ஒரு உயர் ஜாதி அங்கேருந்து சாமி கும்பிட முடியாதா? ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சாமி கும்பிட முடியாதா? அப்போது சேர்மனை தெரியணும், அரசியல்வாதியாக இருக்கணும், இல்லை போலீஸ்காரனாக இருக்கணும், இல்லை வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர் ஃபேமிலியாக இருக்கணும். அவங்க மட்டும்தான் அங்கே போய் சாமி கும்பிட முடியும். ஏன் இந்த ஓரவஞ்சனை? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? எல்லாரும் அந்த விவிஐபி எங்கேருந்து சாமி கும்பிடணும் அதே இடத்துலேருந்து எல்லாரும் சாமி கும்பிட வைக்கணும். இரண்டாவது, அந்த ரோப் காரில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள். ஒரே ஒரு சுரேஷ் என்கின்ற ஒரே ஒரு ஆள், நான் இப்போ அந்த கம்ப்ளைண்ட் நான் இப்போ ரெடி பண்ணிருக்கேன், லீகலாக நோட்டீஸ் ஓவர் பண்ண போகிறேன். நான் பழனியை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டேன். சுரேஷ் மட்டுமே ஒரு 50,000 1 லட்ச ரூபா வந்து சம்பாதிக்கிறாருன்னு தான் எனக்கு குற்றச்சாட்டு. அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கல, ஜாயின்ட் கமிஷனரோ டெப்டி கமிஷனரோ ஆக்ஷன் எடுக்கலன்னா அப்புறம் இவங்களும் குற்றவாளிகள் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் கவர்னர் போய் சந்திக்கிறதுக்காக ரெண்டாவது திருப்பாம்பரத்தோட இது சேர்த்துட போகிறேன். அவ்வளோதான். அந்த சுரேஷ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக சுப்ரீம் மொபைல்னு ஒரு மொபைல் இருக்குது, எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். அந்த ஓனர் பேர் ராதா. அந்த ராதா வந்து எப்போ வந்தாலும் 50 பேரை கூப்பிட்டு வருவார். ஒரு நாய்க்கும் டிக்கெட் வாங்க மாட்டான் அந்த ஆள். அவன் வந்து இங்கே போய் மொபைல் வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி மொபைல் வாங்குறதுனால இவன் எப்போ பார்த்தாலும் 30 பேர் 40 பேர். அவங்க பொண்டாட்டி இன்னும் வந்து கவர்னர் ஒய்ஃப் மாதிரி இல்லை சிஎம் பொண்டாட்டி மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க 2 பேர் உட்காரல, கேபின்லேயே யாரையும் உட்கார விட மாட்டாங்க, எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நேராக போவாங்க, நேராக ஏறுவாங்க. நிற்கிற அத்தனை பேரும் முட்டா பயவர்கள் நினைப்பவங்களுக்கு. இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இன்ஃபேக்ட் சுப்ரீம் மொபைலில் எதுவும் வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது சுப்ரீம் மொபைல் நிறுவனம் தான். ஏன்னா தன்னுடைய அதிகாரத்தை தான் வந்து சேர்மனுக்கு நெருக்குன்ற ஒரு விஷயத்துக்காக, ரெண்டாவது இந்த மொபைலை டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கறதுக்காக பழனி கோயிலில் வந்து நடக்கக்கூடிய அத்தனை அநியாயத்துக்கும் வந்து ஒரு 10 பேர் காரணம். அதில் முதல் காரணம் வந்து சுப்ரீம் மொபைல்ஸ். ஸோ நீங்கள் உண்மையான இந்து அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் மொபைல்ஸில் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. ஸோ என்னோட 4வது விஷயம், பழனியில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டியில் அந்த ரோப் காரில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களையும் அங்கே தரிசனத்தில் நடக்கக்கூடிய இன வேறுபாடுகளையும். இங்கெல்லாம் ஜான் பாண்டியன் மாதிரி ஆட்கள் தான் வந்து வேணும். அவர் தான் வந்து சரி. அவங்களுக்கு உரிமை உண்டு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு. அதை வந்து போராடி பெற்று அன்றைக்கெலாம் எவனும் பக்கத்தில் போக முடியாது, ஓட விட்டுருவார். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து இந்த பழனியில் வந்து ஒவ்வொரு நாளும் தேவை. மக்கள் வந்து உரிமைகளை வந்து இனிமேல் வந்து தானாக கிடைக்கலாம்னு வச்சுங்கன்னா உங்களை விட முட்டாள் எவனும் இருக்க முடியாது, கேட்டு பெறணும் அப்படின்றக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். அது வந்து பழனியில் மிகப்பெரிய போராட்டத்தை நான் பிளான் பண்ணுறேன். ஒன்று வந்து ஜேசி வந்து அங்கே இருக்கக்கூடிய அநியாயத்தை வந்து தடுக்கணும். நம்பர் 2, அந்த ரோப் காரில் மட்டுமே மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டுருக்கு. அந்த நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அங்கே எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் டிக்கெட் வாங்கி போட்டுமே. உங்கள் கோயில் சேர்மன் இருக்கட்டும், சுப்புன்னு ஒருத்தர் இருக்கார் திருப்பூர், அவர் வந்து துணை ஜனாதிபதி ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க, இருக்கட்டுமே. என் டிக்கெட் வாங்கிட்டு போக முடியாது. சேர்மன்னா அவர் போட்டோம், அவர் பொண்டாட்டிக்கு வந்து ஏதாவது ஃப்ரீயாக கூட்டு பண்ண ஏதாவது நியதி இருக்கான்னு, அவர் கூட சொந்தக்காரன் மாமன் மருமகன் மச்சான் அந்த நோட்டு நோஸ்க்கு எல்லாருமே ஃப்ரீயாக பொண்ணு எதாவது இருக்கான்னு எல்லா பேரும் டிக்கெட் வாங்கிட்டு போட்டுமே. அப்போது இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபோரம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்துக்களுக்கு வந்து என்னுடைய ஒரே குறிக்கோள், ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு தரிசனம். நாம தான் வந்து நம்ம கோயில் அது. இவங்க எல்லாம் வேலைக்காரங்க. இவனுங்க வந்து நம்மளை அதிகாரம் பண்ண முடியாது. நீங்கள் பார்க்கலாம், அங்கே புரோக்கர்ஸ் வந்து அந்த ரோப் காரில் மட்டும் சட்டை வெள்ளை வச்சு போட்டுருவாங்க. ஒரு குங்குமம் வச்சுருப்பான், சந்தனம் வச்சுருப்பான், 10 பேர் கூட்டுருப்பான். யாரையும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு நோட்டில் இருக்கோம், எழுதிட்டு அவன் போயிட்டு. நான் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன் இந்த விஷயத்த. கரெக்டாக கட்டிங் போயிடும். இவனுக்கு 500 ரூபாய், மேலே வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பான், அவனுக்கு 100 ரூபாய். டிக்கெட் வாங்க மாட்டாங்க. அந்த டிக்கெட் செக் பண்ணவனுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபாய். அங்கே மொத்தமாக ஒரு ஆளுக்கு வந்து ஏற்றி இறக்குறாங்கன்னா 5000 ரூபான்னு வச்சுங்க. 5000 ரூபாய் யாரோட பணம்? அவன் வந்து இதில் வந்து பப்ளிக்கோட ப்ராப்ளமும் இருக்குது. கோயிலுக்கு போனோன்னா அறிவுட்ட நாயங்களா நின்று சாமி கும்பிட்டு வரணும். நீ என்ன பெரிய அப்பா டக்கரு, போனால் சாமி பார்த்துட்டு 10 நிமிஷம் இறங்குறதுக்கு நீ என்ன வந்து முருகரோட பெரிய ஆளா? திருவண்ணாமலை அண்ணாமலையோட பெரிய ஆளா? சமயபுரம் மாரியாத்தோட பெரிய ஆளா?
கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்குன்னு போனால் அப்படியே அப்படியே இருந்து சாமி கும்பிடுவாங்க. என்ன கேரக்டருக்கு அவசரம்னு கேட்குறேன். அவசரமாக வந்து அவசரமாக மேலே போய் சேர்றதுக்கா? அப்போது இந்த ஹெச்ஆர்என்சி ஊழியர்கள் தப்பு பண்ணுறதுக்கு மக்களும் உடந்தை, நாமும் குற்றவாளிகள். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளை ஃபஸ்ட்டு திருத்திக்கணுன்றதா என்னுடைய வேண்டுகோள். இந்த புரோக்கர்ஸ்லாம் எலிமினேட் பண்ணப்படணும் பழனியில். அதுக்கான முழு மூச்சாக இதுதான் நமக்கு வேலை. நமக்கு என்ன வேலை இருக்குது? கடவுள் புண்ணியத்தில் 3 வேளை சோத்துக்கு வழி இருக்குது, கம்ஃபர்டபுளான லைஃப் இருக்குது, பின்னாடி நம்ம ஆர்கனைசேஷன் இருக்குது, அதுக்கு மேலே நமக்குன்னு வந்து பெரிய வக்கீல் படைகள் இருக்குது. போட்டு பார்ப்போம் நானா நீயான்ட்டு. பழனி முருகன் வந்து தனக்கென்று நாடு, தனக்கென்று கொடி, தனக்கென்று மக்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் பழனி முருகன்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அதை அடித்து உடச்சி துவம்சம் பண்ணனா இல்லையான்னு பாருங்கள். அது வரைக்கும் பழனி கோயில் கால் வைக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம். இதுக்கு உண்டான கதையை நாளைக்கு சொல்கிறேன்.